தொடர்ச்சியாக அதிகாரிகள் பணி செய்ய விட மாட்டாங்க. ஏவி விட்டால் அவங்க சரண்டர் ஆவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதனால தான் எந்த வழக்கும் நிரூபிக்க முடியல. மக்களுடைய வரிப்பணம் வீணாக போகுது. அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுத்து அவர்கள் எதிர்க்கட்சிகளை மட்டுமே கண்காணிக்கிறார்கள், ஆளுங்கட்சி பக்கம் போகிறதே இல்லை. இப்போ இதை தாண்டி நீங்கள் ஐ பெரியசாமி மீது ஒரு தீராத பழி. அவர் மகள் இந்திரா கூலிப்படையை வைத்து ஒரு கொலை செய்கிறார். கொலை செய்து ஜமால் முகைதீன் ஒரு 30 கோடி ரூபாய் நிலத்துக்காக அந்த அம்மா கொலை வழக்கில் சிறைக்கு போகிறாங்க. இது ஐ பெரியசாமிக்கு எப்படி தெரியாமல் இந்த கூலிப்படை ஜமால் முகைதீனை நீங்கள் அவர் ஹவுசிங் போர்டு மினிஸ்டராக இருக்கும்போது பணம் கொட்டுச்சு. அதெல்லாம் மகள் இந்திரா மூலம் பல பினாமிகளை உருவாக்கி வச்சுருக்கார். மகன் ஒரு கிறித்துவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்பதனால மகனுக்கு அவருக்குமான தொடர்பு கொஞ்சம் விலகியே இருக்குது. இதனால் மகளுக்கு முழு உரிமை கொடுத்ததனுடைய விளைவு அந்த அம்மா கூலிப்படையை வைத்து கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட் அமைச்சருடைய மகள் என்கிற கோதா